என் பின்னாடி தெரியுது பாருங்க, இந்தியாவில் ஓடக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரீ ட்ரெயின் இதுதான். இந்த ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட்டே எடுக்க தேவையில்லைங்க. இந்தியா விடுங்க, ஏன் உலகத்திலேயே ஓடக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரீ ட்ரெயின் இதுதாங்க. யாருக்காக இது யாருக்காக அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாங்க. டிக்கெட் எடுக்காம இப்படி ஒரு ட்ரெயின்ல, அதுவும் அபிஷியலா அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல விழுகுது. இங்க வர்ற வரைக்கும் எனக்கு அந்த ஆச்சரியம் இருந்ததுங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கறத நம்ம போக போக பார்க்கலாம். இது நம்மளோட 125வது ட்ரெயின் விளாகுங்க. ஸ்பெஷலான ட்ரெயின் விளாகா பண்ணணும் அப்படின்னு ஃப்ரீ ட்ரெயின் இருக்கிறத கண்டுபிடிச்சு பஞ்சாப்ல இருக்க நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராகிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்காங்க. இந்த வீடியோல ஃபிளைட் பிளாக் வராது. நம்ம அந்த பக்ரா நங்கல் ஃப்ரீ ட்ரெயின் போய் பிடிக்கிறதுக்கு முதல்ல நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க. இந்த நங்கல் டவுன்ஷிப் வந்துட்டு ஒரு நேரோ காஜ் ரயில்வே ஸ்டேஷன். இந்த நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க பிராட் காஜ் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. முதல்ல நம்ம சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் ஃபிளைட்ல போக போறோங்க. அப்புறம் டெல்லியில இருந்து நங்கல் டேம் வரைக்கும் ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ்ல போக போறோம். டைம் 2 மணி தான் ஆகுது. T4ல இருந்து நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ஜர்னி இதுதாங்க. இந்த T4 பாத்தீங்கன்னா மத்த 2 டெர்மினல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எம்டியாவே இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த T4ல இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட்ஸ் மட்டும் தான் கிளம்புது. நம்ம இன்னைக்கு ஏர் இந்தியா ஃபிளைட்ல தாங்க போக போறோம். ஃபிளைட் நம்பர் AI2484 3:55க்கு சென்னையில இருந்து எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி மாதிரி டெல்லி போகும். T1 கம்பேர் பண்ணும்போது இந்த T4 வந்து சின்ன டெர்மினல் தான். இதுக்கு முன்னாடி நமக்கு சென்னை ஏர்போர்ட்ல இவ்வளவு குயிக்கா செக்இன் செக்யூரிட்டி செக் முடிஞ்சது இல்ல. ஏன்னா கூட்டம் கம்மியா இருக்கறனால டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. 2025ல இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஜர்னி. ஆனா சோகம் என்னன்னா இதை நம்ம vlog பண்ண போறது இல்லைங்க. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெயின் ஜர்னி மட்டும் என்ஜாய் பண்ணலாங்க. இதுக்கு அடுத்து உங்களை நான் ஸ்ட்ரைட்டா டெல்லி ஏர்போர்ட்ல மீட் பண்றேன். ஃபிளைட் இன்னைக்கு 17வது கேட்ல இருந்து டிபார்ட் ஆகுது. A few hours later. வெல்கம் டு இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி. நீங்க டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல வந்தாலும் சரி, ஃபிளைட்ல வந்தாலும் சரி, எதுல வந்தாலுமே நீங்க பயப்பட தேவையில்லை. மும்பை, கொல்கத்தா, சென்னை மாதிரி டெல்லியில லோக்கல் ட்ரெயின்ஸ் அதிகமா புழங்குறது இல்லைங்க. ஆனா இங்க டெல்லியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா எக்கச்சக்கமான மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லோ லைன், மெஜெண்டா லைன், ப்ளூ லைன் பல லைன்ல ஆப்ரேட் ஆகுது. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெல்லி மெட்ரோல போகணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின்ஸ் ரொம்ப கம்மிங்க. நீங்க மாறி மாறி போக வேண்டியதா இருக்கும். இது ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க. நம்ம மெட்ரோ ட்ரெயின்ல போகணும்னா 2 ரூட் இருக்குங்க. நம்ம இப்போ T3ல இருக்கோங்க. இது எப்படி நான் 2 ட்ரெயின் மாறி போகணும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ அப்படின்னு கூகுள் பிளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோர்ல அடிச்சீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் வருங்க. அதுல நான் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறது போட்டீங்கன்னா டைரக்ட் மெட்ரோ இருக்கா, மாறி மாறி போகணுமா அப்படின்னு காமிச்சிரும். இருங்க, நான் அந்த ஆப் ஓபன் பண்ணியே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். டெல்லி டிராவல்னு ஒரு ஆப்புங்க, அதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ரூட்னு ஒன்னு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்னு டைப் பண்ணுங்க. ஏர்போர்ட்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 காமிக்கும். டெர்மினல் 1 IJA ஏர்போர்ட் அப்படின்னு காமிக்கும். டெர்மினல் 3ல இருக்கோங்க, அதனால IJA ஏர்போர்ட்ங்கறத போட்டுக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து ஓல்டு டெல்லி. ஓல்டு டெல்லின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இருக்காது. அந்த ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற மெட்ரோ சாந்தினி சௌக் ரூட் போடுறாங்க. போட்டோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி காமிக்குது பாருங்க. IJA ஏர்போர்ட்ல இருந்து ஆரஞ்சு லைன் பிடிக்கணுங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச்னு போட்டிருக்காங்க பாருங்க. நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த டொமஸ்டிக் அரைவல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அதை ஒட்டியே இருக்கிற கேட்ல நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே ஆப்போசிட்ல பார்த்தா மெட்ரோ போறதுக்கான சைன் போர்டு வச்சிருக்காங்க. 2-3 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பில்லர் 10 கிட்ட மெட்ரோ செல்லும் வழின்னு வச்சிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ தெரியுதுங்களா? சாந்தினி சௌக் வந்துட்டோங்க. கேட் நம்பர் 3 எடுத்தா ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். வெல்கம் டு ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுங்க. அபிஷியலா இது டெல்லி ஜங்ஷன் அப்படிங்கிறாங்க. லோக்கலா ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். 19க்கு ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புதுங்க. அதுல தான் நம்ம ஏறி நங்கல் டேம் போக போறோம். பட் ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஓல்டு டெல்லியில இருந்து தௌலத்பூர் சௌக் வரைக்கும் போகுதுங்க. இந்த தௌலத்பூர் சௌக் வந்து நங்கல் டேம்ல இருந்து வெறும் 60 கிலோமீட்டர் தான். பட் ஆனா நம்ம காலையில 6:10க்கு நங்கல் டேம்ல இறங்கிடுவோம். இப்ப டைம் 8:15 தாங்க ஆகுது. உள்ள போய் ஏதாவது வெயிட்டிங் ஹால் இருந்தா உட்காந்துட்டு ஒரு 10 மணி மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம்னு பார்த்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். இந்த ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ்ல vlog எல்லாம் பண்ண போறது இல்லைங்க. நைட் ட்ரெயின்ல ஏறோம், தூங்குறோம். காலையில உங்களை நங்கல் டேம்ல மீட் பண்றேன். இந்த ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 355 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு.
நம்மளோட ட்ரெயின் நம்பர் 14053ங்க இன்னைக்கு 14வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து டிபார்ட் ஆகுது. இந்த ஓல்ட் டெல்லி ஸ்டேஷன் நல்லாவே மெயின்டைன் பண்றாங்கங்க. அங்கங்க இந்த மாதிரி பூச்செட்டிகள்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே 14வது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வண்டி ஆல்ரெடி ஷண்ட் பண்ணிட்டாங்கங்க. இதுதான் நம்ம போற வண்டி. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் ஜர்னி தாங்க பண்றோம். S2ல ஒரு சைடு அப்பர் சீட் கிடைச்சிருக்கு. 15வது பிளாட்ஃபார்ம்ல பூர்ணகிரி ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒன்னு ஷண்ட் பண்ணிருக்காங்க. பேரே வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது தானாக்பூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் வருது. உருட்டிட்டே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. எனக்லாகாபாத் செட்டோட வேக் 9 போட்டிருக்காங்க. அதுதான் நம்மள நங்கல் டேம் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. இந்த வேக் 9ஓட புல்லிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. அதனாலதான் உருட்டிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நானும் அப்படியே தூங்க போறேங்க. காலையில் நங்கல் டேம் கிட்ட மீட் பண்றேன். குட் நைட். A few hours later. வெல்கம் டு நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அனைவருக்கும் இனிய 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 காலை வணக்கம்ங்க. இந்த நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன் பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர்ல பஞ்சாப்ல லொகேட் ஆயிருக்கு. இருந்த அந்த ஃப்ரீ ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நம்ம நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 6:30 ஆச்சுங்க. ஃப்ரீ ட்ரெயின் 7:05க்கு இங்க இருந்து கிளம்பும். பிடிக்க முடியுதா என்னன்னு தெரியல. போய் ஒரு ஆட்டோ ஏறி டக்குன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் ஃப்ரீ ட்ரெயின் பிடிச்சிடலாம். 6:30 ஆச்சு, இன்னும் விடியலைங்க. இந்த நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். போட்டிருக்காங்க பாருங்க, செட் டு பி த ஒன்லி ட்ரெயின் இன் இந்தியா ஃபெரியிங் பேசஞ்சர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்ஜின் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம வண்டி அங்க ஸ்டன் பண்ணி நிறுத்திருக்காங்க. இன்ஜின் வரட்டுங்க. பிஆர்னு போட்டிருக்காங்க பாருங்க. பிஆர்னா ரயில்வேஸ்ங்க. இந்த இன்ஜின் வெசல் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்றது ஜெனரல் எலக்ட்ரிக். யூஎஸ் பென்சில்வேனியால இருந்து இது இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயினை ஷண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 7:05க்கு இங்க இருந்து கிளம்புங்க. இந்த ட்ரெயின் தினமும் காலையில் 7:05க்கு நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி பக்ரா டேம் வரைக்கும் போகுங்க. மொத்தம் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 மணி நேரத்துல கவர் பண்ணும். இங்க இருந்து போயிட்டு திரும்ப இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷனே வந்துடும். போகும்போது 13 கிலோமீட்டர், வரும்போது 13 கிலோமீட்டர், ஆக மொத்தம் 26 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் ட்ரிப்ல இந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ணுது. இது ஒரு ஷார்ட் ட்ரெயின் ஜேர்னி தாங்க. இந்த ட்ரெயின் 2 ஸ்டேட் டச் பண்ணுது. பஞ்சாப்ல இருக்க நங்கல் டவுன்ஷிப்ல ஆரம்பிச்சு இமாச்சல் பிரதேஷ்ல இருக்க பக்ரா டேம் வரைக்கும் போதுங்க. பஞ்சாப்ல 3 ஸ்டேஷன், இமாச்சல் பிரதேஷ்ல 2 ஸ்டேஷன் டச் பண்ணோம். டீசல் இன்ஜின். அந்த டீசல் இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 கோச்சை புல் பண்ற கெபாசிட்டி இருக்குங்களா. ஆனால் இருந்தாலும் நமக்கு இப்போ 2 கோச் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. டீசல் இன்ஜின் 3 இருக்குங்களா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீசல் இன்ஜின் வந்து டியூட்டி பார்க்குமா. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெயினோட லோகோ பைலட் ஏட்டாருங்க. யாரு பண்ணி எங்க இருந்து வர, நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரேன், யூடியூபுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரெயின் இருக்குன்னு கேள்விப்பட்டு வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். எங்க போற, பக்ரா போறியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்து, ட்ரெயின்ல வந்து பப்ளிக் பக்ரா வரைக்கும் போறதுக்கு அலௌட் இல்லைங்களா. பக்ராக்கு முன்னாடி ஒலிண்டான்னு ஒரு ஸ்டேஷன் வருங்களா, அங்கேயே நம்ம இறங்கிக்கணுமா. ஒலிண்டால இருந்து பக்ரா வரைக்கும் ஒன்லி அந்த பக்ரா டேம் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் போக முடியுமா. வாவ், ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டால செய்யப்பட்ட கோச்சுங்க. மரத்தால செஞ்சிருக்காங்க இந்த கோச்சை. பாருங்களேன், அப்படியே ஒரு 1947ல சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின்ல போனா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ரெயின் கோச்சஸ் எல்லாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்களுக்கு இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த கோச்சஸ் எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்க கராச்சியில மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மரம் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண பர்னிச்சர் எல்லாம் பர்பஸ் பண்ணி இந்த மாதிரி கோச்சஸா பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. நம்மள கூட்டிட்டு போற இன்ஜின் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கு. நம்ம ட்ரெயின் மட்டும் ஃப்ரீயா இந்தியாக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆன் டைம் டிபார்ச்சருங்க. பாய் பாய் நங்கல் டவுன்ஷிப்.
நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான லேபர் ஹட் ரீச் பண்ணியிருக்கோங்க. வெல்கம் டு லேபர் ஹட். நம்மளோட செகண்ட் ஸ்டாப்பான டொபெட்டா ரீச் பண்ணியிருக்கோங்க. வெல்கம் டு டொபெட்டா. பாய் பாய் டொபெட்டா. ஹார்ன் பாருங்க, தாறுமாறா இருக்கு. அந்த பக்கம் மலைகளை பாருங்க. இந்த மலைகளுக்கு சிவாலிக் ரேஞ்சஸ் அப்படின்னு பேராம். ஏதோ ரிவர் பிரிட்ஜுங்க, ஆனா இப்ப தண்ணி இல்ல. நம்மளோட தேர்ட் ஸ்டாப் வர்மலா ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட நமக்கு பஞ்சாப்ல இருக்கிற எல்லா ஸ்டாப்பும் ஓவர் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம ஹிமாச்சல் என்டர் ஆயிரும். லோகோ பைலட் பேசினாலும் சொன்னேன் இல்லைங்களா, பப்ளிக் வந்து இந்த ட்ரெயின்ல ஃபுல் ஜர்னி பண்றதுக்கு அலௌட் இல்லைங்களா. அதனால இப்போ பக்ரா வரைக்கும் போக முடியாது. பக்ராக்கு முன்னாடி ஒலிண்டான்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க, அங்க நம்மள இறங்க சொல்லிட்டாரு. ஏன்னா பக்ரா டேம் வந்து ஒரு செக்யூரிட்டி ஏரியால இருக்குங்களா. போகணும்னா நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பர்மிட் வாங்கறதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குங்களா. பர்மிட் வாங்கினா தான் நம்மளால பக்ரா டேம் போய் பார்க்க முடியுங்களா. இந்த ட்ரெயின்ல ஜர்னி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதை நான் முடிச்சுக்கோங்க, உங்களால ஒலிண்டா வரைக்கும் தான் போக முடியும். ஒலிண்டாக்கு அடுத்த ஸ்டாப் தான் இந்த பக்ரா டேம். சிம்பிளா சொல்றாங்க, பக்ரா டேம் போகணும்னா பாஸ் வாங்கணுங்க. நம்ம கிட்ட பாஸ் இல்ல, அதனால நம்ம பக்ரா டேம் வரைக்கும் போக முடியாதுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டனலுங்க. ஒரு 13 கிலோமீட்டர் ட்ரெயின் ஜர்னியில என்னெல்லாம் நமக்கு சிக்கி இருக்குன்னு பாருங்க, வேற லெவல். ட்ரெயினை ஆப்ரேட் பண்றது இந்தியன் ரயில்வேஸ் கிடையாதுங்க, பக்ரா பீஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு ட்ரெயினை ரன் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ட்ரெயினோட அபிஷியல் நேம் பக்ரா ரயில்வேஸ்ங்க. இதான் நம்ம வண்டிக்கு ஓரளவு போர்டிங் இருக்கு மாட்டிருக்குங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் ரீச் பண்ணிருக்கோங்க. ஒலிண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு செம சம்பவங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு ட்ரெயின் பிளாக்லயும் இந்த மாதிரி ஆனதே இல்ல. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு நம்ம ட்ரெயின் வரட்டும் நான் போக போக சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்களாம், இங்க வீடியோகிராஃபி நாட் அலோட் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் நான் இந்த ஆங்கிள் வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆன் டைம் கரெக்டா 9 மணி. திரும்பவும் நங்கல் டவுன்ஷிப் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குங்க. முதல்ல நம்ம நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். vlog இன்னும் முடியலைங்க.
ஆரம்பத்துல நான் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, ட்ரெயின் வந்து நேரோ காஜ் அப்படின்னு. இல்லைங்க, ஆனா அது நேரோ காஜ் இல்லைங்க, பிராட் காஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம இந்த ஃப்ரீ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தவங்க, நடந்து வரும்போதே ஆட்டோ கிடைச்சதுங்க. அப்படியே ஏறி இங்க வந்துட்டோம். 40 ரூபா தான் வாங்கினாங்க. காலையில இந்த நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஃப்ரீ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு 150 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம திரும்பவும் டெல்லி போகணுங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து டெல்லிக்கு ட்ரெயின் 2 மணிக்கு தாங்க. ஆனா அந்த ட்ரெயின் ஏறணும்னா நம்ம டெல்லி போறதுக்கு 10:45 ஆயிரும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ ஆம்பந்தூரால இருந்து நியூ டெல்லி போற ஒரு வந்தே பாரத் இருக்குங்க. பாரத் நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன் வழியா பாஸ் ஆகும். பட் ஆனா இங்க நிக்காது. ஸ்டேஷன்ல எங்க அந்த வண்டி நிக்கும்னு பாத்தீங்கன்னா உனா ஹிமாச்சலுங்க. அந்த உனா ஹிமாச்சல் வந்து இந்த நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 16 கிலோமீட்டர். 11 மணிக்கு ஒரு வண்டி வருதுங்க. அதுல ஏறி நம்ம உனா ஹிமாச்சல் போக போறோம். எப்படி நம்ம அந்த வந்தே பாரத் வந்து லாக் பண்ண போறதுல அவாய்ட் பண்ணிட்டு நடுவுல இருக்க அந்த உனா ஹிமாச்சல்லே ஏறிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப போற உனா ஹிமாச்சல்ல இருந்து வந்தே பாரத் மதியானம் 1:25 கிளம்புங்க. சாயந்தரம் 6:25 நியூ டெல்லி போயிரும். மொத்தமாவே நமக்கு உனா ஹிமாச்சல்ல இருந்து நியூ டெல்லிக்கு வந்தே பாரத்ல ஜர்னி டைம் 5 மணி நேரம் தான். பட் நம்ம நங்கல் டேம்ல இருந்து 2 மணிக்கு ஏறணும்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து ஜர்னி டைம் ஆயிரும். திரும்பவும் வந்து டெல்லியில ஸ்டே எல்லாம் பண்ணல. நைட் 19க்கு வேற ஒரு ட்ரெயின் போய் நம்ம பிடிக்கணும். நம்ம இங்க இருந்து அந்த 2 மணி ட்ரெயினை பிடிச்சி டெல்லி போனோம்னா நைட் 19 கிளம்புற அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிரும். இந்த பக்கமா போய் திரும்பவும் இந்த பக்கமா அந்த வந்தே பாரத்ல வர போறோம். ஸ்டேஷன் மட்டும் பாருங்க ஜி, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. நங்கல் டேம் வந்து பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர்ல பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷனுங்க. இங்க இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தொட்டுவிடும் தூரத்துல தான் இருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு ட்ரெயின் வருமா இருக்கு, என்னன்னு பாக்கலாம் இருங்க. மெமு ட்ரெயினுங்க. கும்பமேளா ஸ்பெஷல் போல ரத் யாத்ரா ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. ஒலிண்டால நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் வீடியோவே நான் எதுவும் எடுத்திருக்க மாட்டேன். அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. செம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒலிண்டா ஸ்டேஷனுக்குள்ள நம்ம வண்டி உள்ள போகும்போதே 2 RPF வந்து துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்தாங்க. பக்ரா டேம் ஒலிண்டாவெல்லாம் ஹை செக்யூரிட்டி ஏரியாங்க. ஒலிண்டால இருந்து பக்ரா வரைக்கும் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கறனால ஒலிண்டால பப்ளிக் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க இருக்கிற எல்லா கோச்லயும் ஏறி யாரா இருக்காங்களா, வேற ஏதாவது பொருட்கள் இருக்கா, பொருட்கள் இருக்கா சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்டேஷன்லயே நின்றுட்டு இருந்தேன். இந்த லோக்கோ பைலட்னா வண்டி வந்து பக்ரா டேம் போயிட்டு இன்ஜின் ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடும், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சோ அதனால நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். பட் அந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாருன்னா, வண்டி கிளம்புற வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வெளியேறு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கி போயிட்டேங்க. நான் கீழ இருந்து ட்ரெயின் கிளம்புறத வீடியோ எடுத்திருப்பேன், அதை நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நான் கீழே அங்க நின்றுட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்தாருங்க. எல்லாம் வீடியோ எடுக்க கூடாது, வீடியோகிராஃபி நாட் அலோட் அப்படின்னாரு. சரி ஓகேங்க நான் எடுக்கல அப்படின்னு சொன்னேன். கிட்ட வந்துட்டு பக்கத்துல எங்காவது டீ கடை இருக்கா அப்படின்னு கேட்டேன். வா நானும் அங்கதான் போறேன், உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பைக்ல ஏத்தி கூட்டிட்டு போனாருங்க. கூட்டிட்டு போகும்போதே நான் யாரு, என்ன பண்றேன், எங்க இருந்து வர்றேன் இதெல்லாம் கேட்டுட்டு டீ கடைக்குள்ள கூட்டிட்டு போனாருங்க. மொபைல் நம்பர் கேட்டாரு, கொடுத்தேன். பேரு கேட்டாரு. என் பேரு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரிஜினலா என் பேர் தானா அப்படிங்கறத ட்ரூ காலர்ல போட்டு வெரிஃபை பண்ணி இதுதான உன் ஃபுல் பேரு அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். உன் யூடியூப் சேனல் பேரு சொல்லு அப்படின்னாரு. யூடியூப் சேனல் பேரும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் போலீஸ் சிஐடியில் ஒர்க் பண்றேன், இது ஹை செக்யூரிட்டி ஏரியா அப்படிங்கறதுனால லோக்கல் பீப்புள் தவிர வேற யாரா வந்தாங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக நாங்க இதெல்லாம் செய்யறது வழக்கம், நீ எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த டீ கடையில் நான் டீ சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட அந்த தம்பி கிட்ட காசு எதுவும் வாங்காத, நம்ம கெஸ்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. 2 போலீஸ்காரங்க துப்பாக்கியோட அந்த ட்ரெயின்குள்ள ஏறி செக் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம் காக்கி ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. என்ன டீ கடைக்கு ஒருத்தர் பைக்ல கூட்டிட்டு போனாருன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் வந்து மஃப்டியில் இருந்தாரு. எல்லாமே வந்து ஹிந்தியில நடந்த கான்வர்சேஷன் தான். அவர் ஹிந்தியில கேட்க நான் ஹிந்தியில பதில் சொல்ல, நான் ஹிந்தி எழுதுவேன் படிப்பேன், பேசுறது வந்து ஓரளவுக்கு வருங்க. ஸோ அதனால ஹிந்தி தெரிஞ்சனால மேனேஜ் பண்ணிட்டேன். நீங்க இந்த பக்கம் இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட்டிட்டு வாங்க, இல்ல உங்களுக்கே ஹிந்தி தெரிஞ்சா அது இன்னும் சூப்பர். மதியானம் இந்த வந்தே பாரத்ல தாங்க நம்ம போக போறோம். கார் வந்தே பாரதா, கூட்டமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீயா இருக்குங்க. 10:45 ஆகுதுங்க. நம்ம வண்டி வந்துட்டே இருக்கு, வேலையோட வருதுங்க. வதோதரா P5ங்க. இந்த வண்டியில ரிசர்வேஷன்லாம் பண்ணலைங்க, ஒரு ஓப்பன் டிக்கெட் தான் வாங்கியிருக்கேன்.
இந்த ட்ரெயின் vlog வழக்கமா நம்ம பண்ற ஃபார்மேட்ல இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ட்ரெயின் vlog எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 10:58க்கு நம்ம வண்டி நங்கல் டேம்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. பாய் பாய் நங்கல் டேம். நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஒரே ஒரு கடை மட்டும் தாங்க இருக்கு. இந்த கடையும் காலையில் நம்ம வந்து இறங்கினப்ப மூடி இருந்தாங்க, இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான இன்ஸ்பெக்ஷன் காரா என்னன்னே தெரியலைங்க. இன்ஜின் நினைச்சா அவர் இன்ஸ்பெக்ஷன் கார் மாதிரி இருக்கு. இதாங்க நங்கல் டேம். சூப்பர்ல. வெல்கம் டு உனா ஹிமாச்சல். டைம் 11:15. வெறும் 15 நிமிஷத்துல நம்ம இங்க ரீச் பண்ணிட்டோங்க. வாங்க அப்படியே இந்த ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு திரும்பவும் உள்ள வந்து உட்காந்துக்கலாம். சாலிடா அந்த வந்தே பாரத் நம்ம பிடிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குங்க. அதனால உள்ள வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் பார்க்க வேண்டியது இருக்கு. லீவு போட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குங்க. பாய் பாய் சபர்மதி தௌலத்பூர் சவுக் எக்ஸ்பிரஸ். முதல்ல ஹை செக்யூரிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது ஏன்னு பாத்திரலாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பக்ரானங்கல் டேம் ஒரு சின்ன வரலாறு. எனக்கு இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி புக்ல பக்ரானங்கல் அப்படிங்கிறது ஒரே டேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்ச மாதிரி ஞாபகம். பட் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பக்ராங்கிறது தனி டேம், நங்கல்ங்கிறது தனி டேம். அதனால ஹிஸ்டரி ஜியோகிராஃபி புக்ல நம்மளை ஏமாத்தி விட்டாங்க மச்சான். இந்தியாவிலேயே உயரமான டேம் இந்த பக்ரா டேம் தாங்க. செகண்ட் டாலஸ்ட் டேம் இன் ஏசியா இந்த பக்ரா டேம் தான். இந்த மலைகள்ல இருந்து வர்ற தண்ணிய பக்ரா டேம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. பக்ரா டேம்ல இருந்து திறந்து விடுற தண்ணியை நங்கல் டேம் ஸ்டோர் பண்ணும். அப்புறம் நங்கல் டேம்ல இருந்து தண்ணியை இரிகேஷனுக்கு திறந்து விடுவாங்க. இந்த பக்ரா டேம் எதுக்கு கட்டினாங்கன்னு அதோட மெயின் பர்பஸே இந்த கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு தாங்க. இதையெல்லாம் மேனேஜ் பண்றது யாரு? BBMBங்க, பக்ரா பீஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு. இந்த பக்ரா நங்கல் டேம் வந்து சட்லஜ் நதிக்கு குறுக்கால கட்டியிருக்காங்க. இந்த BBMPன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த BBMPல 5 ஸ்டேட்டுக்கு ஷேர் இருக்கு. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், அருணாச்சல் பிரதேஷ், டெல்லி ஸ்டேட்ல இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக நான் சொன்னாங்க. இந்த 5 ஸ்டேட் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் BBMPல ஷேர். இந்த ஒரு டேம்னால நான் சொன்ன இந்த 5 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தண்ணி ப்ராப்ளமே இல்லாம இருக்குது. இந்த 5 ஸ்டேட்டுக்கான கரண்ட் தேவையும் மேக்ஸிமம் இந்த டேமே பூர்த்தி பண்ணுதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த டேமுக்கு தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் இருக்குங்க. 5 ஸ்டேட் இந்த டேம்னால பயனடையுதுன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த டேமுக்கு ஏதாவது ஏற்பட்டா 5 ஸ்டேட்டும் வந்துட்டு ஃப்ளட்ல மூழ்கிரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பக்ரா டேம்ல இருக்கு. தீவிரவாதிகளோட ஹிட் லிஸ்ட்ல இந்த டேம் இருக்கிறதுனாலதான் இந்த டேம் இருக்கிற சரௌண்டிங் ஏரியாவெல்லாம் CISF கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் ஒலிண்டால இருந்து பக்ரா வரைக்கும் ஹை செக்யூரிட்டி ஏரியாங்க. அதனாலதான் நம்மள அங்க வீடியோ எடுக்க விடல. செம்ம சீனிக்கான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு மெமு ட்ரெயின் அரைவலுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க. வெறும் 2 டீ மட்டும் தான் குடிச்சிருக்கேன். அந்த CID வாங்கி கொடுத்த ஒரு டீ, அப்புறம் நங்கல் டேம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு டீ குடிச்சேன். அவ்வளவுதாங்க. செம்ம பசியா இருக்கு. வந்தே பாரத்ல நம்ம மதியானம் லஞ்ச் கொடுப்பாங்க. Ambatdora, New Delhi, Vande Bharat Express via Anandpur Sahib, Chandigarh, Ambala Kent is running right time and it is expected to arrive on 13 hours 21 minutes on platform number 1. Thank you. காலையில கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்தா ஒரு சீட் தான் இருந்தது. பட் ஆனா வண்டியே காலியா இருக்கு. ஃபுட் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர் வந்தே பாரத் சதத்தில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருந்தது. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் தெரியலங்க. ஓகேங்க, நேத்து நைட் டின்னர் எங்க சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஏர் இந்தியா டிக்கெட் பிரைஸ்லயே ஒரு ஃப்ரீ மீல் இன்க்ளூட் ஆயிருந்ததுங்க. பட் எனக்கு ஞாபகமே இல்லைங்க. ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டே கொடுத்தாலும் என்ன சாண்ட்விச் தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு இலக்காரமா இருந்தவனுக்கு பாஸ்தா கொடுத்தாங்க. அப்படியே பாஸ்தா கொடுத்தால் என்ன சூடாவா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சவனுக்கு அப்படியே கொதிக்க கொதிக்க பாஸ்தா கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்ட பாஸ்தாவும் சரி, கூட ஒரு கேக் மாதிரி ஒரு டெசர்ட் கொடுத்திருந்தாங்க.
கொடுத்தாங்க. அது ரெண்டுமே தாறுமாறா இருந்தது. அந்த காஃபி தான் கொஞ்சம் மொக்கையா இருந்ததுங்க. மத்தபடி நேற்று ஏர் இந்தியா நம்மள அசத்துன்னு அசத்திட்டாங்க. நான் நேற்று பிளைட் ஏறதுக்கு முன்னாடி தான் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஏறினுங்க. 4:30 மணி மாதிரி இந்த பாஸ்தா கொடுத்தாங்களா, இதை சாப்பிடவும் வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு. நைட் பசி எடுக்கலைங்க. அதனால ட்ரெயின்ல வந்து டைரக்டா படுத்து தூங்கிட்டேன். டைம் 4:15 ஆகுதுங்க. அம்பாலா ரீச் பண்ணியிருக்கோம். மதியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரியான தூக்கம். டீ கொடுத்து எழுப்பி விட்டாங்க நம்மளுடைய மெயின் இலக்கு அந்த ஃப்ரீ ட்ரெயினை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு வந்தனால ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இப்போ இந்த வந்தே பாரத்தா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா விளாக் பண்ற மாதிரி பண்ணலைங்க. ஃப்ரீ ட்ரெயின் மட்டும் தான் நான் விளாக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி விளாக் பண்ணியிருக்குமா அப்படின்னு தெரியலைங்க. இது 4-in-1 ட்ரெயின் வீடியோ. 4 ட்ரெயின் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏழு மணி ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் டிலேல தான் நியூ டெல்லி ரீச் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்ல புவனேஸ்வர் நியூ டெல்லி தேஜஸ் ராஜ் நிக்குதுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாத்துடலாங்க. நம்ம போன ஃப்ரீ ட்ரெயின்ல ஏன் டிக்கெட் இல்ல, ஏன் டிக்கெட் வாங்காம மக்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போகணுங்க. ஒரிஜினலா அந்த ட்ரெயின் ரூட் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படி, அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ நங்கல்ல இருந்து பக்ரா வரைக்கும் லேபர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற அந்த பொருட்களையும் எடுத்துட்டு போறதுக்கு தான் போட்டிருக்காங்க. காலப்போக்கில் அந்த பக்ரா டேம் சேர்ந்த எம்ப்ளாயிஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏரியா மக்களும் வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ 1948ல இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த ஏரியா மக்களுக்கு இந்த ட்ரெயினை விட்டா வேற போக்குவரத்து ஆப்ஷன் இல்ல. சோ அதனால அந்த லோக்கல் மக்கள் கிட்ட டிக்கெட் எதுவும் வாங்காம ஃப்ரீயாவே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரீயா கூட்டிட்டு போயிட்டு வரனால பிபிஎம்பிக்கு நிறைய லாஸ் ஆகுதுங்களாமா. அதனால 2011ல இந்த வண்டியை ஸ்கிராப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த பிபிஎம்பி போர்டை சேர்ந்த குப்தாங்கிற எம்ப்ளாயி என்ன சொல்றாருன்னா, இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாம் அவங்களோட நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க. அது போக நிறைய பேர் வந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களோட அடையாளமா இருக்கிற இந்த ரயில்வே சர்வீஸை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. ஒருவேளை அந்த குப்தாங்கிறவர் இல்லாம இருந்திருந்தாருன்னா 2011லேயே இந்த வண்டியை ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரீ ட்ரெயினை யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அது போக பிபிஎம்பி எம்ப்ளாயிஸும் லோக்கல் மக்களும் யூஸ் பண்றாங்க. எப்பவாவது நம்மள மாதிரி யூடியூபர்ஸோ இல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸோ அந்த ஃப்ரீ ட்ரெயினை டாக்குமெண்ட் பண்றதுக்கு வருவாங்க. அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு டெரிஃபிக்கான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு அடுத்து இங்க இருந்து அப்படியே நிஜாமுதீன் போயிருவாங்க. நிஜாமுதீன்ல இருந்து ஹைதராபாத் போறாங்க. நான் ஆர்டரா போட்டேன்னா அந்த நிஜாமுதீன் டு ஹைதராபாத் vlog அடுத்து வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய வீடியோஸே நிறைய பெண்டிங் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். போயிடாதீங்க. எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் இதுதாங்க. நான் கம்போடியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மாதிரியான ஒரு அற்புதமான நாடு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு போட்டிருந்தேன். ஃப்ரீ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தாங்க சொல்றேன். ஒரு அற்புதமான நாடு பாருங்க. நமக்கு ஃப்ரீ ட்ரெயின் ரைடு, ஃப்ரீ ட்ரீ வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த பக்கமா வந்தீங்கன்னா கேங்கா வாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த ஜாலியா இந்த ட்ரெயின் ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பக்ரா வரைக்கும் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நங்கல் டேம் போயிட்டு அங்க இருக்கிற அந்த பாஸ் ஆபீஸ் போய் பக்ரா டேம் போறதுக்கு பாஸ் வாங்கிட்டு அந்த ட்ரெயின்ல பக்ரா டேம் வரைக்கும் போயிட்டு வாங்க. அவ்வளவுதாங்க.